ஏன் தூத்துக்குடியில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் சென்னையில் எண்ணூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் கடலூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது? ஏன் வேளாண் பெருங்குடி நீங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்கிற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையே? ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க? அது காரணம் என்ன? எவன் குரலற்றவனோ, எவன் அரசியல் அதிகாரமற்றவனோ அவனை தான் உங்களால் எளிதாக அழித்து நசுக்க முடியுது, அவனை ஒடுக்க முடியுது. நீங்கள் சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்ல எத்தனை நான் போய் பார்த்தேன், நீங்கள் தேனியிலெல்லாம் போய் பார்த்தேன். திடீர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அவன் கத்துற, அவன் கூண்டுக்குள்ளேருந்து கூவுற சேவலாக இருக்கான். கூரை மேலே இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை. அதனால இங்கே இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால எங்கள் மக்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியாது. இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் ஆத்தால பையன். நான் என்னானாலும் சரி நிற்பேன். நீ தேவையில்லாததெல்லாம் நிறைவேற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எதாவது அழிச்சு போடலான்னு வச்சுக்கணும், வரைக்கும் போடலாம்லாம் ஒன்றும் நீ